ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் புதுச்சேரி இன்று கழுத்தெலும்பு தேய்மானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் என்று. ஒரு சில பேஷண்ட்க்கு வந்து அதிக நேரம் ஒர்க் பண்ணுறதுனால ஏற்படுகின்றது, கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறதுனால ஏற்படுகின்றது, அதிகமாக ஒர்க் பண்ணுறதுனால கழுத்தெலும்பு வலி ஏற்படுகின்றது, வண்டி ஓட்டும் போதும் வலி சம்டைம்ஸில் வந்து அதிகமாக ஏற்படுகின்றது. ஸோ 45லிருந்து அதுக்கு மேலே தான் இது போல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னே இருந்தது. பட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் வந்து 25 இயர்ஸ்லேயே கூட இது போன்ற அறிகுறிகள் ஏற்படுகிறது. முக்கியமாக இப்போ இந்த கழுத்தில் தேய்மானம் இருந்தால் இந்த வலி வந்து கழுத்திலிருந்து கைக்கு வரும், கழுத்திலிருந்து கீழே முதுகு பகுதிக்கு போகும். சம்டைம்ஸ் கழுத்து தேய்மானம் இருந்தால் தலைப்பகுதிக்கு கூட இந்த வலி வந்து ஏற்படுகின்றது. சிவியரிட்டி அதிகமாகும் போது வாமிட்டிங், நாசியா இது போன்ற சிம்டம்ஸும் ஏற்படுகின்றது. ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்கும்போது அழுத்தம் அதிகமாகும் போது கழுத்திலிருந்து கைக்கு வந்து ரேடியேட்டிங் பெயின் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இது போன்ற சிம்டம்ஸ் இருந்தால் இன்டெகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பி மூலம் இதை வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். நம்ம ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் அதிக பேஷண்ட்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ எய்ம் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் என்னவென்றால், டிஸ்கை வந்து அலைன்மெண்ட் பண்ண வேண்டும், ஸோ பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்த வேண்டும், தென் வந்து ரீஜெனரேட் பண்ணுவதற்கான சிகிச்சை கொடுக்க வேண்டும். அப்போ ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் அக்குபஞ்சர் சிகிச்சை, ஓசோன் தெரப்பி சிகிச்சை, மர்ம சிகிச்சை, கைரோபிராக்டிக் போன்ற சிகிச்சை மூலமும் ரோபோட்டிக்ஸ் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் மூலமும் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கும். அதிக பேஷண்ட்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்திருக்கும். ஆகவே உங்களுக்கு ஏதேனும் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் இன்டெகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பி வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.